விளையாட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்டதான ஒரு நாள் தொடர் இடம்பெற்று வருகிறது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்க மண்ணிலே வைத்து 2-0 என்கிற அடிப்படையில் டெஸ்ட் போட்டிகளிலே தோற்கடித்திருந்த இலங்கை அணி ஒரு நாள் போட்டிகளிலே இப்போது 4-0 என்கிற அடிப்படையில் தோல்வியை தழுவி இருக்கிறது. ஒரு போட்டி மீதமாக இருக்கின்ற நிலையில் இலங்கை அணி ஏற்கனவே தொடரை இழந்திருக்கிறது. 5வது போட்டியில் என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே சடுதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம், இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் சந்திக்க ஹத்ருசிங்கவை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அழைத்திருக்கிறது. இலங்கைக்கு உடனடியாக திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது. ஏன் இவரை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, அதே போன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய தலைவர் சாமி சில்வா இவர்கள் சந்திக்கவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதாவது, உங்களிடம் இருக்கின்ற பிளான் என்ன? உலக கிண்ணத்தை இலங்கை அணிக்கு தயார்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கின்ற பிளான் என்ன என்று சொல்லி சந்திக்கவிடம் ஆலோசனை நடத்த போகிறார்கள். இதற்கு பின்னர் இவரை தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்கான நடவடிக்கைகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் சந்திக்க ஹத்ருசிங்க தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். இவர் ஏற்கனவே பங்களாதேஷினுடைய தலைமை பயிற்சியாளராக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர். பங்களாதேஷிலே அவருடைய பயிற்சிக்கு காலம் நிறைவுக்கு வருவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தங்களுடைய விருப்பின் பேரிலே தான் அங்கிருந்து அவரை வாங்கி எடுத்தது, அல்லது அங்கிருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்காக அழைத்திருந்தது. அந்த ஒப்பந்தத்தை இடைநடுவே முறித்துக் கொண்டுதான் சந்திக்க ஹத்ருசிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இணைந்து கொண்டார். இந்த ஒப்பந்த விவகாரங்களிலே பிரச்சனை எதுவும் ஏற்படாத வண்ணம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையோடு பேசி இதனை சுமூகமாக முடித்துக் கொண்டது. இப்படி மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்ப்புகளோடு மிகப்பெரிய அளவிலான தொகைக்கு சந்திக்க ஹத்ருசிங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். உலகளாவிய ரீதியில் அதிகமான சம்பளத்தை பெறுகின்ற 3வது நபர் என்கிற பெருமை இவருக்கு தான் இருக்கிறது. இந்தியாவின் ரவி சாஸ்திரி, இங்கிலாந்தினுடைய ட்ரெவர் பெய்லிஸ் இவர்களோடு போட்டி போட்டு 3வது இடத்திலே சந்திக்க ஹத்ருசிங்க இருக்கிறார். ஆனால் 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து பயிற்சியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்திக்க ஹத்ருசிங்க வந்ததற்கு பின்னரும் இலங்கை கிரிக்கெட்டிலே பெரிய அளவிலே விமர்சனம் ஏற்படவில்லை. 2017 இலங்கை அணி கண்ட தோல்விகளோடு ஒப்பிடுகின்ற போது 2018ஆம் ஆண்டு மார்ஜின் அளவிலே சில புள்ளிகள் வித்தியாசத்திலே தான் இலங்கையினுடைய வெற்றிகளிலே முன்னேற்றம் இருந்தன. இதுவரைக்குமான காலப்பகுதியில் சந்திக்க ஹத்ருசிங்க 49 சர்வதேச போட்டிகளில் இலங்கை அணியை பயிற்சியாளராக வழிநடத்தியிருக்கிறார். வென்றிருக்கின்ற போட்டிகள் வெறுமனே 16 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு வரைக்கும் சந்திக்க ஹத்ருசிங்கவிற்கான ஒப்பந்தம் இருக்க திடீரென்று இவரை பயிற்சியாளர் பதவியிலிருந்து களைந்தெறிவதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எடுத்திருக்கிறது. வெகு விரைவில் அதற்கான அறிவித்தல் வெளிவரலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. 5வது ஒருநாள் போட்டி நிறைவுக்கு வந்ததற்கு பின்னர் நீங்கள் இலங்கைக்கு வரலாம் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மீதமான 2020 போட்டிகள் 2 இருக்கின்றன. அந்த 2 2020 போட்டிகளிலும் களத்தடுப்பு பயிற்சியாளராக இருக்கின்ற ஸ்டீவ் ரிக்சன் தான் அணியை வழிநடத்த போகிறார். இது ஆரம்ப கட்ட ஏற்பாடு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இவர் தேர்வுக்குழுவிலும் இருந்தார். தேர்வுக்குழுவிலும் இருந்த இவரை அசந்த் டீமெல் தலைமையிலான தேர்வுக்குழு இலங்கை கிரிக்கெட்டினுடைய தேர்வுக்குழுவாக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னர் தேர்வுக்குழுவின் உறுப்பினர் பதவியில் இவர் இல்லை. தேர்வுக்குழுவிலே நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடாது, தேர்வுக்குழுவினருடைய முடிவுகளிலே உங்களுடைய தாக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இவரை ஒத்தி வைத்தார்கள். அது அவருக்கு விழுந்து மிகப்பெரிய அடி. இலங்கை அணி அடுக்கடுக்காக கண்டு வருகின்ற தோல்விகளுக்கு மத்தியில் இப்போது சந்திக்க ஹத்ருசிங்க பதவி நீக்கம் செய்யப்பட காத்திருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் அடுத்த நிலையிலே அணியினுடைய முகாமையாளர் பதவி நீக்கம் செய்யப்பட காத்திருக்கிறார். இலங்கை அணிக்கு புதிய ஒருநாள் போட்டிகளுக்கான அணித்தலைவர் நியமிக்கப்படலாம் என்று சொல்லியும் செய்திகள் வருகின்றன. சில வழிகளில் பழைய ஒருவரையே மீண்டும் ஒரு புதிய தலைவராக மாற்றுவதற்கான முயற்சிகளும் இருக்கின்றன. சில ஒரு விஷ பரீட்சையாக டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைவராக இருக்கின்ற திமுத் கருணாரத்னவை அழைத்து வந்து ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவராக்கினாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மாதிரியான நிலைமைகளிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. சந்திக்க ஹத்ருசிங்கனுடைய கிரிக்கெட் எதிர்காலம் எப்படி மாறப்போகிறது என்பதை எல்லாம் இனி வரப்போகின்ற நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்றை மட்டும் குறிப்பிடலாம், சிவனே என்று இருந்த சந்திக்க ஹத்ருசிங்கவை அழைத்து வந்து அசிங்கப்படுத்தி இருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட். இவர் பங்களாதேஷினுடைய கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளராக இருந்திருப்பாராக இருந்தால் பங்களாதேஷ் கிரிக்கெட்டும் உயர்ந்திருக்கும். இவரும் பயிற்றுவிப்பாளராக பேசப்பட்டிருப்பார். ஆனால் அதிகமாக ஆசைப்பட்டு இலங்கை கிரிக்கெட்டுக்குள் வந்து இலங்கை கிரிக்கெட்டையும் இவர் சீரழித்திருக்கிறார்.
அவர் வாழ்க்கையையும் சந்திக்க கத்ருசிங்க சீரழித்திருக்கிறார். இவருடைய ஆட்டிடியூட் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். இவருடைய நடைமுறையிலே சிக்கல் இருக்கிறது. இதன் காரணத்தால் தான் இலங்கை கிரிக்கெட் சீரழிந்தது, சீரழிக்கப்படுகிறது என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. காத்திருப்போம்.